வணக்கம். நம்ம ஃபோனில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கினா சில ஆப்ஸ்லாம் ஆல்ரெடி இன்பில்ட்டாக வந்து இருக்கும். அதற்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பல ஆப்புகளை இப்போ ப்ளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் செய்வதும், அதற்கப்புறம் இந்த ஆப்லாம் நான் யூஸே பண்ணலைன்னு சொல்லிட்டு டிலீட் பண்ணுவதும் நம்மளுடைய உரிமை, கடமை அப்படின்ட்டு இருந்துச்சா? ஆனால் இனிமேல் அப்படி இல்லை. இன்னும் சிறிது காலம் தான் நீங்கள் வாங்கக்கூடிய ஃபோன்களில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்பில்ட்டாக ஒரு ஆப்பை ஏற்றி தான் வந்து தருவாங்க. இது அந்த ஃபோன்காரன் பண்ணுறானா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம இந்திய அரசாங்கம் இருக்கிற எல்லா ஃபோன்ஸ்லேயும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் அவங்க வச்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன, நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பு அதை நாங்கள் ஏற்கனவே உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த ஆப்பை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபோனை விற்கிறீங்க, பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோனை விற்கிறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபோனை விற்கவே செய்யணும். சரி, அவன் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதற்கப்புறம் இந்த ஃபோனை நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்பை நம்ம எந்த காரணத்து கொண்டும் டிலீட் செய்யக்கூடாது. இது அரசாங்கத்தின் கட்டளை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அது என்னப்பா ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஞ்சார் சதி ஆப். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 2023லேருந்து இருக்குது. இது நம்ம டெலிகம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது ப்ளே ஸ்டோரில் இருந்திருக்குங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்தோடனே வந்து 9 crores பீப்புள் போயிட்டு இதை வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க, விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு இருக்கிற சிறப்பான விஷயம் வந்து நிறையா நம்மளுக்கு யூசர்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேஃப்டிக்கும் நிறைய விஷயங்கள் இந்த ஆப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படிங்கிறனால தான் 9 கோடி பேர் போயிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம் பேர் இதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தவே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மள மாதிரியான ஒரு பெரிய ஜனத்தொகை கொண்ட ஒரு நாட்டில் 50 லட்சம் அப்படிங்கிறது கம்மின்னா கூட இந்த ஆப் வந்து தொடர்ந்து நம்ம அரசாங்கத்தினால உயிர்ப்போட வைக்கப்பட்டிருக்கிறது யாராலனா இந்த 50 லட்சம் பேர் தான். சரி, அது என்னதான்ப்பா ஆப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஞ்சார் சதி. நம்மளுக்கு புரியாத மொழியில் தான் வந்து வைப்பாங்க. இருந்தாலும் விலைக்கு சொல்ல வேண்டியிருக்கு. சஞ்சார்னா வந்து கம்யூனிகேஷன்ஸ் இல்லை கனெக்டிவிட்டி வச்சுக்கலாம். சதி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர் இல்லை ஒரு கம்பெனியன் ஃப்ரெண்ட் அப்படி வச்சுக்கலாம். ஸோ சஞ்சார் சதி இப்படிங்கிற ஆப் தான் வந்து பார்த்திங்கன்னா, இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி 2023 வந்துச்சு. ஆல்ரெடி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆப்பில் முக்கியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட அந்த ஆப்பை வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பேரில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை சிம் இருக்குது, இல்லை உங்களோட பேரை யூஸ் பண்ணி யாராவது எடுத்திருக்காங்களா, மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆஹா, நல்ல விஷயம் தானே, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா, இது ஸ்பேமு, இது தேவையில்லாமல் வர கால், இவங்க வந்து பார்த்திங்கன்னா சும்மா என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்க வந்து ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை வந்து பண்ணுறோம். இல்லை சில நேரத்தில் அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து பெர்மனன்ட் பிளாக் வந்து பண்ணிடும். அதே மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சஞ்சார் சக்தி ஆப் அப்படிங்கிறது அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸு, தேவையில்லாமல் பிஸ்னஸ்க்காக உங்களை ஸ்பேம் பண்ணுறவன், இல்லை வந்து சும்மா உங்களை வந்து ஃப்ராட்லண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேதோ நம்பரில் வந்து கால் பண்ணி பேசுகிறவன், இல்லை பேங்க்ஸு, என்ஜிஓஸு, இல்லை ரெக்கார்டு கால் ஏதாவது வருது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நீங்கள் ஃபர்ஸ்டே டிடெக்ட் பண்ணி பிளாக் பண்ணி உங்கள் ஃபோனை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸையும் தாண்டி சேஃப்டியாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து உதவிகரமாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னொரு நல்ல விஷயம் IMEI, அதாவது நம்மளோட ஃபோன் தொலைஞ்சிச்சு அப்படின்னா IMEI நம்பர் கேட்பாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்போம். பல வாட்டி வந்து சில வாட்டி வந்து போலீஸ் வந்து ஃபோனை ரெக்வயர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி வந்து ஃபோனை வந்து சிம் எடுத்துகிட்டு வச்சுட்டான் அப்படின்னா வந்து நிறைய பேரில் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சுல. பட் நீங்கள் இந்த ஆப்பை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய டிவைஸு, உங்களுக்கு தெரிஞ்ச டிவைஸை வேறு எவனாவது எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறான், வேறு எவனா எடுத்து யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனை வந்து பிளாக் பண்ணி நம்ம யூஸே பண்ண முடியாமல் பண்ணலாம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே ஒரு ஃபோனை யாராவது செகண்ட்ஸில் வாங்குறீங்க, இல்லை ஊர்லேருந்து மாமா எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்பை பயன்படுத்தி அது வந்து ஒரு ஸ்டோலன் ஃபோனா இல்லை இல்லீகலாக எங்கே இருந்தால் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனோட ஹிஸ்ட்ரி, இப்போ திருட்டு வண்டியை வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா நம்பர் போட்டால் சேஸ் நம்பர் போட்டால் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோனோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து இந்த ஆப்பின் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கிறதுனால நம்மளும் ஏமாறாமல் இருக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியில் பயன்படுத்தப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கையில் வச்சு யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். இந்த மாதிரி சேஃப்டி விஷயத்துக்கும் இந்த ஆப் வந்து ரொம்ப பயன்பாடுள்ளதாக இருக்குது. பேசிக்கலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு செய்யக்கூடிய வேலையை எக்ஸ்டென்ஷன் நம்ம சிட்டிசன்ஸ்க்கும் அதை கொடுத்து அவங்களோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கனெக்டிவிட்டியில் நம்ம நாட்டில் எல்லாமே வந்து கரெக்டாக மானிட்டர்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சேஃப்டி மெஷரை அடுத்தபடி கொண்டு போகிறதுக்கான பவரை நம்மக்கிட்ட கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இது வந்து ஒரு லோக்கல் பார்ட்னராக அந்த சஞ்சார் சக்தி ஆப் பண்ணுது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய பார்வையில் இந்த ஆப்பை பற்றி சொல்கிறது. சும்மா சொல்லக்கூடாது. நான் சொன்னல இந்த 50 lakhs பீப்புள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துறது மூலிமா அவங்க எல்லாருமே ஒரு
ஒருமித்து சொன்னக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா வந்து நிஜமாவே எங்களுக்கு வந்து நிறைய ஃப்ராட்லண்ட் கால்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. சில பேர் ஸ்டோலன் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிகவரும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேம் அப்படிங்கிறது ஈஸியாக தடுக்க முடிஞ்சுது. அண்ட் தேவையில்லாத பிஸ்னஸ் கால்ஸ் எது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. என் பேரில் வேறு யாராலையுமே சிம்மே வாங்க முடியாமல் தடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ண முடிச்சோ அதோட பயன்பெற்றவர்கள் எல்லாருமே இந்த ஆப்பை பற்றி பாசிட்டிவான ஒரு மேட்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரச்சனை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது நம்மக்கிட்ட வந்து இது நல்லா இருக்குப்பா சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட்டா நம்மளே அதை ருசி சாப்பிட்றப்போ வந்து அதில் இருக்க நல்லது கெட்டது தெரிஞ்சு வந்து சாப்பிட்டு போயிடும். அதில் ஒரு திருப்தி இருக்கும். இதை நீ சாப்பிட்டே தீரணும் அப்படின்னு ஒரு ரொம்ப டேஸ்டியான ஐஸ்கிரீமை கொடுத்தா கூட இவன் நம்ம மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மனித மூளைக்கு வந்து ஒரு கோவம் வந்துடும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பருக்குள்ளே நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க, இனிமேல் தயாரிக்கப்படுற ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆப் இன்பில்ட்டாக வந்து எல்லா ஃபோன் கம்பெனியுமே வந்து உள்ளே வச்சு கொடுக்கணும். மாவான காசு கொடுத்து வாங்கிட்டு டிலீட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இது ஒரு ரூலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நிறைய கேள்விகளும் பிரச்சனைகளும் எழும்புது. கவர்மெண்ட் இதை என்ன ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா, பாருங்கள் இப்படி ஒரு நலத்திட்டங்கள் ஒரு ஆப்பில் இருக்குது. செக்யூரிட்டியாக இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப்பை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ஒரு ஃபோனை வாங்கி கஷ்டப்பட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு எதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம். அதனால் உங்களுக்கு அந்த சிரமத்தை தவிர்க்கிறதுக்காக நாங்களே அதை ஃபோனை விற்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த வேலை சிரமங்கள் குறையுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நீ எப்படி ஒரு ஆப்பை ஏற்கனவே நான் வாங்க போகிற ஃபோனில் ஏற்றி கொடுப்பேன் அப்படிங்கிற கேள்வி. இதன் மூலியமாக என்னோடய ப்ரைவசி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எனக்கு கன்சர்ன் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு மிஷின்லாம் யாருங்க ஹேக் பண்ண முடியும்? ஓட்டு மிஷின்லாம் சாதாரண கால்குலேட்டர் மாதிரிங்க, அதை எப்படிங்க ஹேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு இன்றைக்கும் ஒரு நடக்கிற ஃப்ராடுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணை போயிட்டுருக்காங்க. இதனால் அவங்களுடைய ஜனநாயக உரிமையை அவங்க வந்து இழக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த ஒரு ஆப் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ப்ரைவசி ப்ரீச் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நடக்கும் அப்படின்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியலனா கூட அது நடக்கும்னு சந்தேகப்படுறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரீ இன்ஸ்டால்டாக ஒரு ஆப்பை வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஒரு ரூல் போடுறீங்க. இதுதான் வந்து பிரச்சனையே, இதை நீ டிலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சர்வாதிகார நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? டிஜிட்டலி ஆர் வி பீங் மானிட்டர்ட்? இப்போ வந்து நம்ம உடம்பு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லை. உங்களெலாம் தனித்தனியாக கண்காணிச்சிட்டே இருக்க முடியாது. வா எல்லோரும் லைனில் நில்லு, உங்களுக்கு ஒரு சிப்பை உள்ளே சொறி விட்றேன் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம லேப் ராட்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணுவோமோ, இதுவும் ஃப்யூச்சரில் நடக்க தான் போகுது. அப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்து எல்லோரும் சிப்பை சொருவிக்க சொல்ல தான் போகிறாங்க. பட் அதற்கு ஒரு முன்னறிவிப்பு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் தான் நம்மளை இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த ஃபோன் மூலிமா நம்மளை மானிட்டர் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்படி ஒரு ஆப்பை வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி டிலீட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுனால ப்ரைவசி கன்சர்ன்ஸ் மட்டும் இல்லாமல் பேசிக்காக என்னோட ஃப்ரீடம் அப்படிங்கிறதே வந்து பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் என் பின்னாடி யாரோ ஒருத்தனை நீ ஸ்பை மாதிரி வச்சு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க அப்படிங்கிறது கவர்மெண்ட் மேலே வைக்கப்படுற ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவும் அதிருப்தியாகவும் இருக்குது. நம்ம என்ன தான் வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிவைரஸ்லாம் போட்டுக்கிறோம் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் ஒரு செக்யூரிட்டியாக இருக்கும். ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டே பண்ணிக்கு அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் யார் வேணால் ஹேக் பண்ணலாம். அப்படி இந்த ஒரே ஒரு ஆப் மூலியோட சர்வரை போயிட்டு அட்டாக் பண்ணி டேட்டாவெல்லாம் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அரசாங்கம் நம்மளை மானிட்டர் பண்ணுறதோ இல்லையோ, வெளிநாடுலேருந்து அதை எதிரி நாடுன்னு சொல்லப்படுற அவங்க ஸ்பை சர்வீசஸ் எல்லாத்தையும் இந்திய மக்கள் யாரெல்லாம் இந்த ஆப்பை வச்சுருக்காங்களோ அவங்களோட ஃபுல் டேட்டாவை எடுத்துருவாங்க. அந்த ஃபுல் டேட்டா எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரைவசி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டின் செக்யூரிட்டியை வந்து ஒரு த்ரெட்டனிங் ஒரு பொசிஷனில் போடப்படுறது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல வந்து அல்வா மாதிரி எதிரிகளுக்கு நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத ஒரு பார்வையாக பார்க்குறாங்க. சரி, இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே, இந்தியாவுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாட்டில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. இதை வந்து இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து உலகத்தில் முதலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தங்களுடைய மக்களை மானிட்டர் பண்ணிருக்கிற ஒரு நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா. இந்த மாதிரி ரிக்வெஸ்ட்லாம் பண்ணி இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ஆதார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து டிஜிட்டலி மானிட்டர் பண்ணணும் அவங்களோட சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி செயல்படுத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிகிட்ருக்காங்கன்ற பட்சத்தில் பல விஷயங்களில் சைனாவை பார்த்து நம்மளுடைய அரசாங்கமும் அந்த மாதிரி மாறணும், நம்ம மாதிரியே மோடி மாறணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி சைனீஸ் மக்கள் மாதிரியே வந்து இந்திய மக்களை மாற்றி மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை சைனா கிட்டேருந்து கண்டிப்பாக இந்தியா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா புரியுது. இது மட்டும் இல்லாமல் சைனா, டர்க்கி, இந்தோனேஷியா, உஸ்பெகிஸ்தான், தஜிஸ்தான் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸில் இந்த நடைமுறையின் மூலியமாக ஃபோன் அப்படிங்கிறது இன்றைக்கி தவிர்க்க முடியாத விஷயமாக மாறிச்சு. சரி, அதை வச்சு மக்களை வந்து கண்ட்ரோலும் பண்ணலாம், கண்காணிக்கவும் செய்யலாம், சேஃப்டி அப்படிங்கிற பேர்லன்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சைனா மாதிரி உடனே ஒரு விஷயத்தை பண்ணிட முடியாது. ஏன்னா அரசாங்கம் சோல் அத்தாரிட்டியாக இன்றைக்கி பெரும்பான்மையான ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா மக்களோட எதிர்ப்பு அப்படிங்கிறது இதில்
இதில் வலுவாக இருக்கும் அப்படிங்கிறனால எப்படி இதை வந்து அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அதையும் தாண்டி நம்ம எவ்வளோ விஷயங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம், போராடிருக்கோம், அதெல்லாம் தாண்டி அரசாங்கம் அடக்குமுறை கொண்டு இதை வந்து எல்லார் ஃபோன்லையும் ஏற்றிட்டாங்க அப்படின்னா, அதற்கப்புறம் சொல்கிறேன், இந்த ஏடிபிசி மாதிரி இந்த ஆப் வருவதுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரு பதபதைப்போட, ஏன்னா நீ என்ன தீவிரவாத செயல் செய்ய போறியா, தப்பான விஷயம் பண்ண போறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போல்லாம் பண்ண போகிறதில்ல. பட் நம்ம லைஃபை யாரோ எட்டி பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு யோசனையோடய வாழுங்களேன். யாரோ உங்களை ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசனையோடய வாழுங்களேன். நீங்கள் தூங்கும் போது உங்கள் பக்கத்துலேயே நின்று உங்கள் தூங்குற மூஞ்சி யாரோ பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு அன்ஈசினஸ் கொடுக்குதில்ல, அது உங்களோட ஃப்ரீடமை பறிக்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த ஒரு ஆப்பாக நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் உள்ளே வரீங்க, பட் இது நல்ல விஷயமாக மட்டுமா இருக்க போகுது அப்படின்னு கேட்டால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் இல்லை. உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப இக்னோரண்ட்டாக இதில் நிறையா தவறு இருக்குங்கிற மாதிரி நான் போர்ட்ரே பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி ஆப் ஏறிட்டதுக்கப்புறம் நீங்கள் கன்சர்னே எல்லாம் பரவாயில்லைங்க, நம்ம அரசாங்கங்க நம்மளுக்கு நல்லது தானே செய்வாங்க, அந்த ஆப் தானே இருந்துட்டு போட்டும், என் நாடு சுபிக்ஷமாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் ஓப்பனாக வந்து உங்களோட கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.